இல்ல இல்லையா, எதுக்குயா அங்கிருந்து கூட்டிட்டு வர்றீங்க? அவங்களுக்கு லிப்ஸிங்க்கும் ஒழுங்கா வராது, நடிக்கவும் தெரியாது. வெள்ளையா அழகா இருந்தா மட்டும் கூட்டிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை வச்சு அதை பத்தி நமக்கு தனியா ஒரு வீடியோல பார்த்தே ஆகணும். ஏன்னா ராதாரவி அவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காரு வடநாட்டு நடிகைகளை பத்தி. ஸோ இந்த பாப்பரி கோஷ் இந்த நடிகை கிட்ட வெள்ளித்திரையிலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் பற்றின கேட்ட கேள்விக்கு அவர் பதில் அளிச்சிருக்காரு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவரிடம் வந்து நம்ம எதுவும் மறுத்து பேசவே கூடாது அப்படின்ற கேட்டு எல்லாரும் வந்து ஒரு ஷாக்கான ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்தாங்க. ஏன்னா என்கிட்ட வந்து பட வாய்ப்புக்காக யாராவது படுக்கைக்கு அழைத்தால் உடனே வந்து நான் ஓகே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வேன் தெரியுமா? ஸோ என்ன படுக்க கூப்பிட்டவனுடைய வீட்டுக்கே முதல்ல போய் அவருடைய பொண்டாட்டி, குழந்தைங்க, பெத்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னிலையும் வந்து எனக்கு பட வாய்ப்பு தர்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ண சொன்னீங்க. எனக்கு பட வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்காக என்னை படுக்க கூப்பிட்டீங்க இல்லையா? ஸோ அதுக்கும் நான் வந்து ஓகே சொல்லிடுறேன். எந்த இடத்துல எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக